ஜம்மு அண்ட் காஷ்மீர் மத ரீதியிலான தீவிரவாத தாக்குதல்களால் எப்போதுமே ஒரு பதட்டம் நிறைந்த பகுதியாக நம் பல காலங்களாக அறியப்பட்டு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் மத அடிப்படையில் தனி நாடாக இஸ்லாமிய நாடாகவே பிரிந்து போகுது. அதிலிருந்து அடிப்படைவாதம், அதிலிருந்து அந்த இஸ்லாமியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை அதை அடிப்படையாக கொண்டு மொழி ரீதியாக இதுன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் பிரிஞ்சுட்டு போகுது, ஆப்கானிஸ்தான் பிரிஞ்சுட்டு போகுது. இதுவெல்லாம் கடந்த கால வரலாறு. இந்தியாவின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனி அந்தஸ்தோடு விளங்கிட்டு வந்தது. அப்படி இருந்தும் கூட ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அந்த பகுதியை ஒட்டிய பதட்டம் நம்ம பகுதியில குறையாமவே இருந்துட்டே இருக்கு. இப்ப சில வருடங்களுக்கு முன்பு ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு லடாக் காஷ்மீர் எல்லாம் ஒரு இயல்பான பகுதி தான், யார் வேணாலும் அங்க போய் இடம் வாங்கி கொள்ளலாம், இந்தியாவின் ஒரு பகுதியாக 100 விழுக்காடு அது வந்து செயல்பட துவங்கிருச்சு அப்படின்னு கூடுதலாக சுற்றுலா பயணிகள் ரொம்ப சாதாரணமா அங்க போயிட்டு வரலாம், இனி பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விளம்பரங்கள், நிறைய விழிப்புணர்வு காணொலிகள் எல்லாம் வந்தது. உள்ளபடியே கடந்த சில வருடங்களாகவே சுற்றுலா பயணிகள் நிறையவும் அந்த பகுதியில போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இருசக்கர வாகனங்களே லடாக் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற போஸ்ட் எல்லாம் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. உண்மையாகவே அந்த பகுதி ஒரு அமைதியான பகுதியாக, மத ரீதியிலான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் இனி இருக்காது, தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இனி இருக்காது, இனி இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டில் இந்த பகுதிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமகிழ்ச்சியை இந்தியர்கள் அனைவரும் உண்மையாகவே நம்ம வந்து உணர்ந்திருப்போம். அப்படியாக நிறைய லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு போவதும் வருவதும், அங்க எடுத்துக்கிட்ட மகிழ்ச்சியான புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வதும், அதை நாம வந்து உண்மையிலே பார்த்து உண்மையிலே ஆள் மனசில் ஒரு இந்தியனாக அகமகிழ்ந்து, பரவாயில்ல, ஒரு அச்சுறுத்தலான பகுதி இப்போது அமைதியான பகுதியா மாறிடுச்சு அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலையில கடந்த செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வு. 28 சுற்றுலா பயணிகள் இந்தியர்கள் பாகிஸ்தானுடைய ஒரு தீவிரவாத அமைப்பின் கிளை அமைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு தற்போது அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறது. 28 இந்தியர்கள் என்பதை விட இந்துக்கள் என்று இனங்காணப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சோக துயர செய்தி நம் அனைவரையும் ஆட்கொண்டிருந்தது. அங்கு போன அந்த சுற்றுலா பயணிகளை ஊடுருவிய தீவிரவாதிகள், அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அங்க போய் அவர்களுடைய உள்ளாடையை அவிழ்க்க சொல்லி, நீ சுன்னத் செஞ்சிருக்கிறியா, இந்துவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்துக்கள் என்று முடிவான பிறகு, அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று முடிவான பிறகு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. கூடுதலாக இது ஒரு தீவிரவாத அமைப்பு அதற்கு பொறுப்பேற்ற பிறகு நோ மோர் டவுட், இது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பால் தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதம், உறுதி. இதற்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய வந்து விமர்சனங்கள் வரும் இல்லையா, இது வந்து இஸ்லாமியர்களா இல்லையா என்று பார்த்த பிறகுதான் சொன்னாங்க அப்படின்னு வந்த பிறகு உள்ளபடியே இங்க இருக்கக்கூடிய முற்போக்குகள், இங்க இருக்கக்கூடிய செக்யூலரிசத்தை வந்து உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகள், மதம் எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு எல்லாம் பாடல் எழுதக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களெல்லாம் நிறைய ரைட் அப்ஸும் நிறைய விளக்கங்களும் அது குறித்த இதுவும் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த துன்பியல் நிகழ்வை விட, இந்த தீவிரவாத தாக்குதலை விட, அதில் பலியானவர்களின் அந்த இது அதன் மீதான சோகத்தை விட, இங்க இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய ரைட் அப்ஸும், இங்க இருக்கக்கூடியவங்க தங்களுடைய கருத்துங்கிற பேர்ல தங்களுடைய உள்ள கிடைக்கைகளை வெளியே காமிக்கிறாங்க இல்லையா, அது பெரும் கொடுமையாக இருக்கு. இதை வந்து மதத்தோடு முடிச்சு போடாதீங்க, இதை மதமா பார்க்காதீங்க அப்படிலாம் கிடையாது. பாகிஸ்தான் என்கிற நாடு பிரிந்ததே மதத்தை அடிப்படையாக வைத்துதான். முதல்ல அதை ஏத்துக்கணும். உடனே இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் தானா அப்படிலாம் இங்க யாருமே சொல்ல கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது எனது நாடு இந்தியா என்று இருந்த அனைவரும் இங்குள்ள இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு இங்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதோ, மத ரீதியாக அவர்கள் மீது எதுவும் தாக்குதல் ஏற்படுத்துவதோ, அல்லது மத ரீதியாக அவர்களை பிரிவினையாக பார்ப்பதோ, அல்லது நண்பர்களாக இல்லாமல் போவது, அவர்கள் எதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னோ ஒரு இடத்துல கூட கிடையாது. பல இடங்களில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாம தான் இந்தியாவில் வாழ்றாங்க. இவன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அடிப்படையில் வேறு வேறு. அவர்கள் தான் ஒரு இஸ்லாமியர் என்பதாலேயே இஸ்லாமிய நாடு ஒன்று உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் பிரிந்த பாகிஸ்தானோடு சென்றவர்கள். இங்கு இருப்பவர்கள் எனது நாடு இந்தியா என்று தங்கியவர்கள். ஆகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல இந்த இரண்டு பிரிவுகளையும் முடிச்சு போட்டு இந்த பிரச்சனையை முதல்ல அரசியலாக அல்லது தற்போது வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய
இதாக மாத்துறது இங்க இருக்கக்கூடிய இந்த கல்பிரிட்ஸ் தான். இதுக்கு ரைட் அப்ஸ் எழுதுறாங்க. அங்கு ஒரு இஸ்லாமியரும் இறந்திருக்கலாம். அடிப்படைவாத இஸ்லாமியர்களின் தாக்குதல்களுக்கு விதிவிலக்கல்ல. இஸ்லாமியர் என்று தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அப்படின்னு ஒரு சாதாரண வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இது மதத்திற்கு அப்பாற்பட்ட தாக்குதலா என்றால் இல்லவே இல்லை. இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டது ஒரு மத அடிப்படைவாதத்தை கொண்ட தீவிரவாத அமைப்பு. அங்கு கொலை செய்யும் பொழுது உள்ளாடையை கழட்டி நீ சுன்னத் செஞ்சிருக்கியான்னு பார்த்துட்டு கொண்டாங்கன்னா இது நிச்சயமாக மத அடிப்படைவாதத்தை தனது கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல். அதில் தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை கண்டிக்கிறீங்களா? இப்ப புதிய முன்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயா இந்த சம்பவம் நடந்த உடனேயே தனது கண்டன காணொலியை ஆங்கிலத்திலும் தமிழும் பதிவிட்டு இந்த தாக்குதல் மிகவும் மோசமானது, இந்த தாக்குதல் கண்டனத்துக்குரியது, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்தியா உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வு கட்டணும். எப்படி? அங்கு ஆக்குபைடு காஷ்மீர், தட் மீன்ஸ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த பகுதி தான் இவர்கள் எல்லாம் வரக்கூடிய ஊடுருவக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. எனவே இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்தியா அந்த பகுதியை முழுமையாக டேக் ஓவர் பண்ணணும். இனி ஒரு நாட்டுக்குள் ஒரு பகுதி மட்டும் இன்னொரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ற. இந்த முற்போக்கு முகமூடிகளின் நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் நடப்பதற்கு அமித்ஷா பொறுப்பேற்றுக்கணும், பதவி விலகட்டும். எஸ், அது உங்களுடைய கோரிக்கை. உள்துறை அமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்கணும். எஸ், அது உங்களுடைய கோரிக்கை. அவங்க ஏற்கட்டும். நடந்தது என்பது இன்னொரு நாடு, அண்டை நாட்டிற்கும் இந்தியாவிற்குமான பிரச்சனை. கொல்லப்பட்டது இந்தியர்கள், இந்துக்கள் என்கிற அடிப்படையில். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல இந்த பிரச்சனைய இது மத ரீதியான தாக்குதல், இதை கண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லைன். இரண்டாவது, மத ரீதியான தாக்குதல் நடத்துவதற்கான அந்த அமைப்புகள் உடனடியாக தடை செய்யப்படணும். நெக்ஸ்ட், அதற்கு பின்பு இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பகுதியை இந்தியா உடனடியாக தன்வயப்படுத்தணும். இதெல்லாம் சொல்லிட்டு இது உங்களோட நிலைப்பாடு என்ன? இந்த ஆக்குபைடு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது இனிமேல் இந்த தாக்குதல் நடத்தக்கூடாது. நடந்ததுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்குங்கிறதா வேற. இப்ப நான் நடமாடிட்டு இருக்கிறோம், இங்க காவல்துறை இல்ல, ராணுவம் இல்ல, டக்குன்னு கொண்டு போட்டு போயிட்டாங்கன்னா முதலில் அந்த படுகொலையை அந்த சம்பவத்தை கண்டிக்கணும். அதுதான் மனிதனுடைய அடிப்படையா இருக்கணும். நீங்க 1000 அரசியல் பேசலாம், 1000 வாக்கு வங்கி அரசியல் பேசலாம். பல இஸ்லாமியர்களே இதை கண்டிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமிய வாக்குகளின் மீது அது மட்டுமே அந்த ஒரு படத்துல வரும், மாப்பிள்ளைக்கு சொம்பு மேலதான் கண்ணா இருக்குங்கிறத போல என்ன இளவு விழுகட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கட்டும், ஆனால் மெல்லமா இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டாலே இஸ்லாமியர்கள் கோவப்பட்டுருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அது ஒரு பிற்போக்குத்தனம் இருக்கு இல்லையா? அதை எப்படி கடந்து போறது? இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளாத படுகொலை. இங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. ஜமாத்தே அதை கண்டிச்சு அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்டவர்களோ ஜமாத்தே காட்டி கொடுச்சு. ஜமாத்தே இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க முடியாது அப்படின்னுச்சு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல குற்றத்தை குற்றம்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? அதுல மோடி எதிர்ப்பு, இந்திய பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு. பாஜகவும் இந்தியாவும் ஒன்னா? பாஜக RSS உருவான பிறகு உருவானது அல்ல இந்தியா. இந்தியா என்பது ஒரு தேசம். அரசியல் கட்சிகள் ஆளலாம், இருக்கலாம். ஆளக்கூடிய கட்சிகள் இந்தியாவின் மீது பற்று கொண்டு ஆளும். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தில் என்னவா ரியாக்ட் பண்ணணும்? தேசிய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தும் இந்த சம்பவத்திற்கு ஆளுகிற இந்திய அரசு என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் அதுக்கு உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவன் இதை வச்சு திருமாவளவன்லாம் மிகப்பெரிய புரட்சிகர அறிக்கை கொடுத்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க அவர்களின் தோல்விதான். அவர்களின் தோல்விக்கு அவர்கள் என்ன செய்யணும்? அது அரசியல் ரீதியான கோரிக்கைகள், தங்களுக்கு கண்டனங்களை. இந்த படுகொலையில் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்கிற பகுதியின் மீதான உங்கள் நிலைப்பாடு என்ன? அதை நீங்க தெளிவுபடுத்தணும்ல. நாம் தமிழர் கட்சி கூடுதலாக போய் சீனாவோடு போட்டியிட முடியுமா? யாரு? நம்ம புரட்சியாளர் சீமான். பாகிஸ்தான் ஈஸியா நீங்க மிரட்டிடுறீங்க. சீனா மீது போர் தொடுக்க முடியுமா? தேவைப்பட்டால் போர் தொடுப்பதுதான். அதுதான் ஒரு நாட்டிற்காக ராணுவ கட்டமைப்பு என்பது தங்களுடைய எல்லையை, தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்படுவதுதான். சின்ன நாடு யுக்ரைன் தனது நாட்டிற்கு ஒரு பாதிப்புன்னே ரஷ்யா மீது போர் தொடுக்கும் தயங்க மாட்டோம்னு பேசலையா? அவங்களால முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அண்டை நாடுகள் உதவியோடு நாங்கள் போர் தொடுப்போம்னு சொல்லலையா? சின்ன நாடு யுக்ரைன் இருக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இந்தியாவுக்கு இருக்காதா? இந்தியா என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய மக்கள் தொகை எண்ணிக்கையில் அடிப்படையில் 2வது இடத்தை கொண்டது. ராணுவ வலிமை கொண்ட நாடு, பொருளாதார வலிமை கொண்ட நாடு.
உலக நாடு எந்த நாடும் பகைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் கட்டமைப்பை கொண்ட ஜனநாயக நாடு. கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்க முடியாதா? சிலர் எல்லாம் பதிவு போடுறாங்க. இன்னைக்கு உடனே சிந்து நதி ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்ய முடிஞ்ச அதிகாரம், அது 3வது ஆட்கள் தலையீடு இருந்த ஒப்பந்தத்தையே ரத்து செய்ய முடிந்த இந்தியாவால் இங்க 2 நாடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய கச்சத்தீவை மீட்க முடியாதா? அதெல்லாம் நெக்ஸ்ட். அது தமிழ்நாட்டுடைய அரசியலையும் புரிந்து பார்க்கணும். சும்மா ஒரு சம்பவம் நடந்த உடனேயே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு? பாஜக கண்டுபிடிச்ச நாடு அல்ல இந்தியா, RSS கண்டுபிடிச்ச நாடு அல்ல இந்தியா. இந்தியா என்கிற நாடு இல்லை என்றால் உங்களுக்கு ஏது பேச வாய்? உங்களை பேச அனுமதிப்பது யார்? சட்ட ரீதியான பாதுகாப்பு, எல்லை ரீதியான பாதுகாப்பு, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை என்று எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருப்பது இந்திய அரசு, இந்திய அரசாங்கம் இயங்கக்கூடிய சட்டம். இப்படின்னு ஒரு பெரிய பாடி. உடம்புலயே குண்டூசி குத்தி ரத்தத்தை வெளியேற்றி பாத்துக்கிறதா? இதான் பெரிய பகுத்தறிவா? வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானு திங்க முடியுமா? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு உருவாகலாம் அப்படின்னு ஒரு அரசியல் சூழல் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த இடத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய இடத்திற்கு இருந்தார். அப்படியே தொடர்ந்து இந்தியாவை ஆளக்கூடிய இடத்தில் ஒரு தமிழரும் வந்திருந்தால் மேபி இந்நேரம் கச்சத்தீவு வந்திருக்கலாம். இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தமிழர் என்றால் மொழி பிரச்சனை அடங்கி இந்தியர் என்ற அந்த சிந்தனை ஓங்கி தமிழகமும் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த சிந்தனை ஒவ்வொரு குழந்தைகள் மனசுல கூட உருவாகி இருந்திருந்தால் இன்று நிலை வேறு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வேறாக இருந்திருக்கும். சமூக ரீதியான பாகுபாடுகள் இல்லாத என்னென்னவோ உருவாகி இருக்கும். ஆனால் அதை தடுத்து ஒரு பெரிய நதியின் குறுக்கே பாலத்தை கட்டி, அணையை கட்டி, அந்த தண்ணியை வேஸ்ட் விரயம் பண்றத போல திராவிட கருத்தியல் ஒரு பெரும் கருத்தியல் இங்க புகுந்து ஆம பூந்த வீடு விளங்காதுங்கிற கதையா இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லாங் ஜேர்னி, ஒரு 60-70 ஆண்டு காலம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேப் அதை உருவாக்கி மொழி ரீதியான பிடிப்பு இல்லாம, இன ரீதியான பிடிப்பு இல்லாம, இந்தியர் என்கிற பிடிப்பு இல்லாம தமிழகத்தின் ஒரு பகுதியை இந்தியாவிலேயே நம்ம எல்லாம் இல்லைன்றத போல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம அடங்க மாட்டோங்கிறத போல நடந்த பிரச்சாரம், அதை ஏற்றுக்கொண்ட இங்க இருக்கக்கூடிய பிற்போக்குவாதிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த அந்நியப்படுத்தி வச்சதுனால இன்னைக்கு இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு தமிழர்கள் என்னவா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம விலைக்கு சொல்ல வேண்டியது. நமக்கு வெறி வந்துடும், எரிச்சல் வந்துடும், இவனுக்கு மேல ஒரு மாதிரி நம்ம ஆத்திரப்பட்டுரும். எந்த இடத்தில் எதை முன்னிறுத்துவது? நடந்தது தீவிரவாத தாக்குதல், இதை கண்டிச்சுலடா நீங்க யாரும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே வரணும். அதை விட்டுட்டு இதுல தர்க்கம் பண்றது, இதுல தங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்துறது. இதுல பல இஸ்லாமிய தோழர்களும் என்னவோ இது மத அடிப்படையில் இல்ல, நீங்கள் சார்ந்த மத அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது, நீங்கள் சம்பந்தப்படவில்லைங்கிறது தான் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுல இங்க யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ஒண்ணும் போய் துப்பாக்கி எடுத்துட்டாங்க போல. ஆனா இந்த கருத்தை ஆதரிக்கிறதுங்கிறது தப்பு. இதை நீங்களும் மாத்திக்கணும், இதை ஆதரிக்கக்கூடியவர்களும் மாத்திக்கணும். இந்திய அளவிற்கு சுதந்திரமான ஒரு ஜனநாயகத்தை ஏற்று வழி நடந்து கொண்டிருக்கிற மக்கள் தொகை பெரும்பான்மை கொண்ட நாடு எதுவுமே கிடையாது. இவ்வளவு சுதந்திரம் வேறு நாடுகளில் கிடையாது. அதை முதல் அடிப்படையில புரிஞ்சுக்கணும். பாஜக இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. மோடி இன்னைக்கு பிரதமரா இருப்பார், நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பார். காஷ்மீர் பிரச்சனையும் ஜம்முவோட பிரச்சனையும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பிரச்சனையும் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தொடங்குனது கிடையாது. அது இங்கு பல 100 ஆண்டுகளாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியலை புறந்தள்ளி வச்சுட்டு மதம் என்கிற பார்வையை முதல்ல விசாலப்படுத்தும். மதம்னா என்னங்கிற புரிதல் ஃபர்ஸ்ட் இங்க வரும். நான் சாதிக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு சித்திக்கு அப்படின்றதுனாலயே அவங்களுக்கு நாம ஆதரவு தெரிவிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இங்க இருக்கக்கூடியவரும் அனந்தபியா பழகுறீங்க, இங்க சூசிலா பழகுறீங்க, இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதே மாதிரியான நிலை எல்லா பகுதியிலும் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடியவரும் புரிஞ்சுக்கணும். இதில் அரசியல் செய்கிற வேலையை விட்டுறணும். இது ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்குமான பிரச்சனை, அப்படிதான் பார்க்கணும். ஒரு நாட்டில் இயங்கக்கூடிய அடிப்படைவாத தீவிரவாத அமைப்பு உள்ள புகுந்து நடத்தக்கூடிய தீவிரவாத தாக்குதல், இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முதல்ல அதை கண்டிக்கணும். அதற்கு நாம் இந்தியர்களாக அங்க இருக்கிறவர்களை பண்ணணும். அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை போய் கேளுங்க, அங்க நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியிலிருந்து வாழக்கூடிய இடத்து அவங்க சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாங்கல்ல. இப்ப இறந்தது ஒரு இஸ்லாமியருங்கிற அந்த இஸ்லாமியருடைய உறவினர்களும் சொல்றாங்கல்ல, உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அது யாரா இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தணும்னு. அவர்களுக்கு இருக்கிற உணர்வு இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா இதை என்னவா பார்க்க முடியும், இதை என்னவா புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற இடத்துல எல்லோரும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியில நாம கனெக்ட் ஆகணும். RSSம் பாஜகவும் ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் கட்சி.
நாளைக்கு வேறு கட்சி இருக்கலாம். முன்பு காங்கிரஸ் ஆண்டுது, இப்போது பாஜக ஆளுது, நாளைக்கு வேற ஒருத்தவங்க ஆளலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்தியா என்கிற நாடு நமது நாடு. இந்தியர்கள் நாம் அனைவரும் அந்த புள்ளியில ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது என்னவா செய்தியா நம்ம கடத்துறோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. மதம் என்பது நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம், அது நம்ம வீட்டுக்குள்ள. ஆனால் வீட்டுக்கு வெளியில நாம் ஒரு மனிதர், நாம் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள், இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கு ஆட்பட்டவர்கள், இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு நமக்காக நாம் உருவாக்கி கொண்ட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு சிதைந்ததென்றால் நாம் சிதைவுக்கு உள்ளாவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். வேற ஒண்ணும் வேணாம். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுல இஸ்லாமிய வீரர்களும் பங்கு பெற்று கொண்டுதான் இந்திய அணி போட்டி போடுது. இந்திய அணி ஜெயிச்ச உடனே நமக்கு எந்த பாகுபாடும் இல்லாம கொண்டாடுறோம் இல்லையா, அவ்வளவுதான். ஒரு விளையாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு வீரர்களின் மரணத்தில், வீரர்கள் பாதுகாக்கக்கூடிய எல்லை பகுதியில் இல்லாம போகுதுன்னா அது தப்பா போயிடும். அதற்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் யாரும் ஏற்படுத்தக்கூடாது. ஏற்படுத்த முற்படுகிற அரசியல் சக்திகளையும் இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக தான் நமது சிந்தனையும் இருக்கணும். இந்தியர்கள் என்கிற ஒற்றை சிந்தனை தான் இருக்கும்.